இது வந்து இன்சர்ட் டைப்பு. நம்ம அதை கழட்டிட்டு இதை அப்படியே இப்படி வச்சிட வேண்டியதான். அந்த ஸ்லீவும் போட்டாச்சு, இந்த ரப்பர் ஸ்லீவும் போட்டாச்சு. நம்ம ஒரு சைடு மாட்டுவோம், இன்னொரு சைடு அப்படியே சாஞ்சிக்கினே இருக்கும் அது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். நம்ம நேற்று என்ன வண்டிக்கு அக்சசரிஸ் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்பன் ஃபைபரில் உள்ள விண்ட்ஸ்க்ரீன் தான் போட்டிருந்தோம், டூரிங் விண்ட்ஸ்க்ரீனு. அது போட்டுட்டு நான் ஐவேஸ்லேயும் ஓட்டி பார்த்தேன், சூப்பராக இருந்தது. 130 140 போக அந்த விண்ட்ஷீல்டில் ஒரு என்ன ப்ராப்ளம்னா, விண்ட்ஷீல்டில் காற்று அடிச்சு இப்படி ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் காற்று பிரியுதில்ல. நான் நேற்று ஆஃப் ஹேண்ட் போட்டு வண்டி ஓட்ட சொல்ல என்னாச்சுன்னா, அந்த கையில் வந்து அந்த 140 ஓட்ட சொல்ல கை இப்படியே தள்ளுதுங்க காற்று, அந்தளவுக்கு அடிக்குது. அந்த நக்கல் கார்டு கொஞ்சம் பெருசு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே மேனேஜாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 இன்ச் ஹேண்டில்பார் ரேசரு, இதுவும் கார்பன் ஃபைபரில் தான் வாங்கியிருக்கேன். இதை அப்படியே அன்பாக்சிங் பண்ணிட்டு அப்படியே இன்றைக்கி மாட்டுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஹேண்டில்பார் ரேசர் போட்டுட்டாங்கன்னா, 2 இன்ச் போட்டாச்சுன்னா என்ன ப்ராப்ளம்னா, நார்மலாக இருக்கிற ஸ்க்ளெச் கேபிள் வந்து அது லென்த்து பத்தாது. 1 இன்ச் போட்டாங்கன்னா கரெக்டாக பற்றும். நம்ம வந்து 2 இன்ச் தான் வாங்கியிருக்கோம். இப்போ 2 இன்ச் நான் போய் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறேன். அது போட சொல்ல அந்த கேபிள் வந்து மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே டேங்கு கடியிலேருந்து ஒரு மாதிரி வந்து ஸ்க்ளெச் யூனிட்டுக்கு அங்கே வரும். அந்த கேபிளை எப்படி உள்ளேருந்து ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணலாமா? இங்கே இருக்குது பாருங்கள். நான் வந்து ஆர்டர் பண்ண சொல்ல ஒரு எக்ஸ்ட்ரா கேபிள் ஒன்று ஆர்டர் போட்டேன். இப்போ நான் ரன் பண்ண சொல்ல வந்து 2 கேபிளும் சேர்த்தே ரன் பண்ண போகிறேன். இது அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டான்லி டூல் கிட்டு, இதில் வந்து சின்ன சின்ன டூல்ஸ் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து 2 இன்ச் ஹேண்டில்பார் ரேசர் இருக்குது. இது இருக்குது பாருங்கள், அட்வென்ச்சர் 390 ஹேண்டில்பார் ரேசர் 2 இன்ச்சு இன்சர்ட் டைப். இது ஸ்டெம் டைப் இல்லை, இது வந்து இன்சர்ட் டைப்பு. நான் இது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நம்ம என்ன பண்ணுவோம், இதை இங்கேயே அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஒரு கையில் கேமராவை பிடிச்சிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணலாம், சரியா? அதனால் நம்ம மொத்தமாக வெளியே எடுத்துன்னு போய் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு நம்ம இங்கேயே ஓப்பன் பண்ணிடலாம். இன்னலை இதை மட்டும் கவரில் போட்டிருக்கீங்க, இதை வந்து பாக்ஸ்குள்ளே அப்படியே வச்சு விட்டுட்டீங்களா? சரி, ஓகே. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள். இது என்னது? ஐயோ, கேமரா ஒரு ஸ்டாண்டில் போட்டால் தான் ஓப்பன் பண்ண முடியுமா? இல்லைங்க, அப்படியே கிளிப்போம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே அந்த 4 லென்த்து போல்டு நம்ம ஹேண்டில் பாரில் கழட்டுவோம்ல, அந்த 4 லென்த்து போல்டு இருக்குது. இதுதான் அந்த 2 இன்ச்சு இன்சர்ட் டைப்பு. இதையும் ஓப்பன் பண்ணிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே டு ஹேண்டில்பார் ரேசர். ஓப்பன் ஆகிட்டார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, வா 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 சீக்கிரம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து இன்சர்ட் டைப்பு. நம்ம அதை கழட்டிட்டு இதை அப்படியே இப்படி வச்சிட வேண்டியதான். எங்கே ஏடிவின்னு போட்டிருக்கோன்னு நாங்கங்க, 2 சைடும் கார்பன் ரேசிங்கோட லோகோ தான் இருக்குது, ஏடிவின்னு காணும். சரி, ஓகே. நம்ம இப்போ இதை போயிட்டு கழட்டிட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். நான் 2 கேபிளும் அட் அ டைமில் ரன் பண்ண போகிறேன். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஸ்க்ளெச் மேனேஜ்மெண்ட் எந்த சைடு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேருந்து போகுதில்ல, இந்த ஒரு சின்ன பிளாஸ்டிக் கிளாம்ப் மாதிரி இருக்குது, இது வழியாக உள்ளே போயிட்டு இந்த சைடு வருது பாருங்கள். ஸோ இது வழியாக போயிட்டு இது ஒரு கேபிள் தெரியுது பாருங்கள், இதுதான் அந்த ஸ்க்ளெச் கேபிள். ஸோ நான் இந்த ஸ்க்ளெச் கேபிள் இங்கே ஆட்டினா அங்கே தெரியும் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? மூமெண்ட் இருக்குல்ல. ஸோ அந்த கேபிள் வந்து இந்த இடத்துலேருந்து இங்கே வருது பாருங்கள், இதுதான் அந்த ஸ்க்ளெச் கேபிள். இப்போ இதில் தான் வந்து நான் 2 கேபிளையும் ஈவனாக ரன் பண்ணி இங்கே கொண்டு வர போகிறேன், ஓகேவா? இப்போ ரன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே 2 நட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ளெச் யூனிட் கிட்ட. இந்த 2 நட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக லூஸ் பண்ணிடுங்க. லூஸ் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து ரிலீஸ் பண்ணணும். இங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த யூனிட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்குல்ல, இதை கழட்டியாச்சுன்னா இந்த சைடும் அந்த சைடும் கேபிள் வந்து வெளியே வந்துடும். மேலே நம்ம கழட்டினப்புறம் இந்த இடத்துலேருந்து இந்த லாக்லேருந்து இதை ரிலீஸ் பண்ணிடலாம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து வந்து அந்த 2 சைடும் ஸ்க்ளெச் கேபிளை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இது 2 வந்து இப்போது புது கேபிள், ஓகேவா? இந்த 2 கேபிளும் ஒரே டைம்லேயே அப்படியே ரன் பண்ண போகிறேன். இந்த கேபிளில் வந்து இங்கே ரப்பர் இருக்கும் தெரியுமா, கீழே வர்றதில்ல, அந்த ரப்பரை வந்து புல் பண்ணி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. எதுக்கு எடுக்கிறோன்னா, நம்ம ரன் பண்ண சொல்ல இந்த ரப்பர் வந்து எங்கேயா மாட்டிக்கிட்டு ரப்பர் அறந்துடக்கூடாதுல்ல, அதனால் இந்த ரப்பரை பிடிச்சி இழுத்திங்கன்னா 2 ரப்பர் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 4 நட்டையும் கழட்டிடுங்க. ஏன்னா சில இடத்துல கேப் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அட் டைமில் 4 நட்டு போகிறதுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கும். அதனால் இந்த நட்டையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு கீழே லைன் கொடுத்தப்புறம் இந்த நட்டை மாட்டிக்கலாம், ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் கழட்டிட்டு நாங்கள் மேலே கம்பி போட்டு கட்ட சொல்ல உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கேபிளையும் இப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. கட்டு கம்பி போட்டு அழகாக ஸ்ப்ரிங்கு மாதிரி சுற்றி விட்டுட்டேன். இப்போ இது இழுத்தா கூட வெளியே வராது.
ஏன்னா இதோட லாக் இங்கே இருக்குது, இந்த லாக் இங்கே இருக்கா. இப்போ இங்கே அங்கேருந்து புல் பண்ணணும், இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கணும். ஸோ இப்படி போயிட்டே இருந்ததுன்னா அது பாட்டு அப்படியே இறங்கிட்டே இருக்கும். இப்போ நான் அங்கேருந்து புல் பண்ணணும், இங்கேருந்து இதை பொறுமையாக தள்ளணும். ஸோ நான் கேமராவை ஸ்டாண்டில் மாட்டிட்டு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஒரு வழியாக மாட்டியாச்சு. நில்லுங்க, கிட்ட வந்து காட்டுறேன் உங்களுக்கு. அப்பா அது பொறுமையாக இழுக்கணுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே 2 கேபிள் இங்கே எடுத்தாச்சு, தெரியுதா? இந்த 2 கேபிள் எடுத்தாச்சு. பட் ஆனால் வந்துட்டு இங்கே உள்ள கப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நில்லுங்க, ஹேண்டில் பார் லெஃப்ட்டில் திருப்போம். இங்கே உள்ள ஒரு கப்பு கொடுத்துருக்காங்களே, அந்த கப்பில் வந்து ஒரு கேபிள் தான் உட்கார்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இன்னொரு கேபிள் வந்து இங்கே பக்கத்துலேருந்து வருது, தெரியுதா? இது வந்து கரெக்டாக அந்த கப்புக்குள்ளே வந்துச்சு. இந்த கேபிள் ஆனால் கப்பில் உட்காரல. ஏன்னா அந்த ஒரு கேபிள் போகிற அளவுக்கு தான் அந்த கப்பே இருக்குது. அதனால் 2வது கேபிள் வந்து கப்புக்கு வெளியே இருக்குது. இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, அந்த ஏரியாவிலேருந்து வந்துடுச்சு இல்லை. ஸோ நம்ம மாட்ட சொல்ல கப்புக்குள்ளே இருக்க கேபிளை ஃபஸ்ட்டு வந்து இதில் மாட்டணும், ஸ்க்ளச்சில். அதுக்கப்புறம் அது எதாவது ப்ராப்ளம் ஆனப்புறம் அந்த கேபிளை பிடிங்கி போட்டு இந்த கேபிளை அந்த கப்பில் வச்சுட்டு நம்ம அப்படி மாட்டிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த ஸ்டாக் கேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க, தெரியுதா? அதனால் என்ன பண்ண போகிறேன், அந்த ஸ்பாஞ்ச் வந்து இங்கே ஒட்டி வச்சுருந்தாங்க. நான் இப்போ கத்தி வச்சு அந்த ஸ்பாஞ்சை கட் பண்ணி இதை தனியாக எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இதை தனியாக எடுத்துகிட்டு இது எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையும் கட் பண்ணிட போகிறேன், தெரியுதா? இதையும் கட் பண்ணிட்டு நான் இப்போ கனெக்ட் பண்ணுற கேபிளில் மட்டும் இதை மாட்டி வச்சுக்க போகிறேன். இது மாட்ட முடியுமான்னு தெரில, மாட்ட முடிஞ்சால் மாட்டிப்பேன், அப்படி இல்லைனா இந்த கேபிள்லேயே அப்படியே போட்டு இப்படியே வச்சிட போகிறேன். ஓகேவா? இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் மாட்டி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்லீவும் போட்டாச்சு, இந்த ரப்பர் ஸ்லீவும் போட்டாச்சு. இது ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டான ஸ்லீவாக இருக்குது. ஏன்னா ஹீட்டுக்காக கேடிஎம்மில் தயாரிக்க சொல்ல அந்த மாதிரி போட்டு அமைச்சிருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் கேபிள் வாங்க சொல்ல வெறும் அந்த கேபிளும் இது மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ரப்பர் ஸ்லீவு அந்த ஒரிஜினலில் வந்து கீழே தான் இருந்தது. அந்த டார்க் ஸ்லீவ் இங்கே இருக்குது பாருங்கள், அந்த ஸ்லீவை இந்த இடத்துல உள்ள வரைக்கும் ஏற்றிட்டேன். இதை ஏற்றுறது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஏற்றுங்க. ஏன்னா அப்புறம் அங்கேருந்து பிடிங்கிட்டு வந்துடக்கூடாது இல்லை கேபிள். நான் பாருங்கள், இந்த கேபிள் எங்கே இருக்குது, இந்த கேபிள் எவ்வளோ தூரம் இழுத்து வச்சுருக்கேன். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவ்வளோ தூரம் தான் இழுத்துருப்பேன். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா கேபிள் இப்படி வச்சுருக்க போகிறேன். இதை மட்டும் இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? இதை மாட்ட சொல்ல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக மாட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் என்கேஸ் என்னைக்கா ஒரு நாள் இந்த கேபிளாக இருந்துச்சுன்னா இந்த ஜாயிண்ட்டில் மட்டும் ஒரு டேப் அடித்து வச்சுக்கோங்க. இந்த கேபிள் வெளியே எடுத்தப்புறம் இந்த ஸ்லீவை தூக்கி செகண்டரி கேபிளில் மாட்டிட்டு நமக்கு ஸ்க்ளச் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸ்க்ளச்சில் இங்கே ஒரு சின்ன பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க, மாட்டிட்டு அதை மறுபடியும் உள்ளே அமுக்கி விட்டுணும். அமுக்கி விட்டாச்சுன்னா இந்த இடத்துல போய் இப்படி பிடிச்சிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ளச் கேபிள் ரெண்டும் வந்து பக்காவாக கனெக்ஷன் பண்ணி எடுத்தாச்சு மேலே. இப்போ அடுத்தது வந்து இந்த ஹேண்டில் பாரை வந்து இந்த கழட்டிட்டு கீழே உள்ள யூனிட்டை வந்து அப்படியே செட்டாக மாற்றணும். இது ஒரு பாருங்கள், அதை கவர்லேருந்து அன்ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இதோட ஃபினிஷிங் பாருங்களேன் எப்படி இருக்குது. ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன சிக்கல் கூட இல்லாமல் சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்குது அலுமினியம்மு. பட் ஆனால் என்ன ஒன்று, எல்லா பக்கமும் கார்பன் ரேசிங். அட்லீஸ்ட்டு ஒரு பக்கம் கார்பன் ரேசிங், ஒரு பக்கம் 390 ADVன்னு பிரிண்ட் பண்ணாமல் அவங்களோட பிராண்டிங்கை டாப்பாக போட்டு வச்சுருக்காங்க. பட் ஆனால் குவாலிட்டி இருக்குங்க, அதனால அவங்க பிராண்டிங் போடுறது ஒன்றும் தப்பு இல்லை. அட்லீஸ்ட் ஒரு சைடாக மாற்றி போட்டிருக்கலாம், சரி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த 4 இதை கழட்டிட்டு இதை அழகாக அப்படி உள்ளே இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டு மேலே ஏற்றிட வேண்டியதான். இப்போ அதை கழட்டிட்டு மாட்டுவோமா? ஓகே, லெட்ஸ் கோ. ரொம்ப டைட்டாக இருக்குங்க. ஐயோ, கவுந்து போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை கழட்டி எடுத்தாச்சா, அதை எடுத்தப்புறம் இப்போ இதை மாட்டுறது தாங்க பெரிய போராட்டமாக இருக்கும். ஏன்னா 2 பேர் இருந்தாங்கன்னா அழகாக ஒருத்தர் வந்து ஹேண்டில் பாரை பிடிச்சிப்பாங்க, இன்னொருத்தர் வந்து இந்த 2 இன்ச் ரேசரை வச்சுட்டு ஹேண்டில் பார் மேலே அழகாக வச்சு இதை இப்படி டைட் பண்ணலாம். பட் ஆனால் ஒத்தாளாக இருந்து போட சொல்ல என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம ஒரு சைடு மாட்டுவோம், இன்னொரு சைடு அப்படியே சாஞ்சிக்கினே இருக்கும் அது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் பிரச்சனை இல்லை, ஈஸியாக மாட்டிடுவேன். இப்போ தான் வந்து அந்த த்ரெட் லாக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த த்ரெட் லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம த்ரெட் லாக் போட்டுட்டு
அப்படியே ஒன்று ஒன்றா ஏற்றுவோமா. ஃபஸ்ட்டு முதல்ல பொசிஷனில் வைப்போம். பொசிஷனில் வச்சுட்டு அப்புறம் த்ரெட் லாக் போடுவோம். இது கேமரா ஆங்கிள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம ஆஸ்மோ பாக்கெட்டில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ. அது வந்து டிஸ்பிளே ரொம்ப பொடியாக இருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக பார்க்க முடியலங்க, கரெக்டாக வருதா இல்லையான்ட்டு. சரியா, நம்ம இப்போதைக்கு இப்படியே வச்சு மாட்டுவோம். ஓகே, கூப்பிடா ஹேண்டில் பாரு. எங்கேயே மாட்டிக்கிச்சு. வந்துட்டான். ஓகே, ஃபஸ்ட்டு ரேசர் உள்ளே போ. கேபிள் கேபிள் எங்கேயா இடிக்குதா? இல்லை, எல்லா கேபிளும் லூஸாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடட்டே ஒழுங்கு உட்காரோம். ரைட், ஐயோ த்ரெட் லாக்கர் இப்படி பிடிச்சி நான் வேறு த்ரெட் லாக் போடணுமா? சரி இல்லைங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம். டேங்க் மேலே எங்கேயும் விழுந்துடாதரா சொட்டு. நான் ஒத்தாலாக இருந்து இந்த வேலையெல்லாம் பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இப்போ யாராவது ஒரு ஹெல்ப்பர் இருந்து டக்குன்னு த்ரெட் லாக் போட்டு கொடுத்தாங்கன்னா அழகாக உள்ளே ஏற்றிடலாம். நம்ம ஒத்தாலாக இருந்துட்டு த்ரெட் லாக்கும் போட்டுன்னு, ஏன்னா த்ரெட் லாக் போட்டு நம்ம இப்படி சைடில் வைக்க முடியாது. ஏதாவது மண்ணுக்குன்னு உட்காந்துச்சுன்னா த்ரெட் லாக்கில் அழகாக உட்காந்துக்கும். அப்புறம் வந்து நம்ம த்ரெட் ஏற்ற சொல்ல என்ன ஆகும்னா மண்ணோட போய் ஏறிடுவார் உள்ளே. அப்புறம் கராமுரான்னு ஏறும். ஏன்னா அலுமினியம் இது வேற இல்லை, நம்மளுக்கு த்ரெட் அப்புறம் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். இப்போ வந்து எல்லாம் மீடியம் டைட் வச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஹேண்டில் பார் வந்து பொசிஷன் வந்து சென்டர் வைக்கணும். சென்டர் வச்சுட்டு டைட் வைக்க வேண்டியதான். சீட்டில் நான் சொன்ன மாதிரி ரிவ்யூவில் சொன்ன மாதிரி சீட்டில் நான் இங்கே உட்காடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்படி உட்கார்ற மாதிரி இருந்தது. அப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஓகேவா, பின்னாடி உட்காந்துட்டு ஹேண்டில் பாரை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, டைட் வச்சுப்போம் ஃபஸ்ட்டு. அப்படியே டைட் வச்சுருக்கலாம். ஓகே, இப்போ ஹேண்டில் பாரை வந்து பொசிஷனில் வச்சு டைட் வச்சுட்டேன். இப்போ அடுத்தது வந்து இது எல்லாத்தையும் லூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து ஹேண்டில் பார் பொசிஷன் மாறினதுனால எல்லாமே நம்ம ஸ்க்ளட்ச் பிடிக்கிற பொசிஷன் எல்லாமே மாறி இருக்கும். அதனால் இப்போ எல்லாத்தையுமே லூஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக இப்போ செட் பண்ணணும். அது செட் பண்ணிட்டு இப்போ ஃபைனலாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோட 2 ஸ்க்ளட்ச் கேபிளும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் நார்மலாக இப்படி பார்த்தீங்கன்னா 2வது ஸ்க்ளட்ச் கேபிள் இருக்கிற மாதிரியே தெரியாது உங்களுக்கு. ஸோ சடனாக இப்படி வரீங்க வண்டியை பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ளட்ச் கேபிள் போட்டுட்டு சும்மா அப்படி மேலோட்டமாக இப்படியே நிற்பாட்டி விட்ருவாங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த 2வது ஸ்க்ளட்ச் கேபிள் வருது பார்த்தீங்களா, அதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, தண்ணி பட்டு ரெஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இந்த ஸ்கின் கவர் இருக்குல்ல, இந்த கவரை வந்து ஃபஸ்ட்டு அந்த இதில் ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பிளாக் கலர் டேப்பை வந்து ஃபுல்லாக சுற்றிட்டேன். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ 2 கேபிள் இங்கே தான் இருக்குது பாருங்கள். இது ஒன்று இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. 2வதுல வந்து ஃபுல்லாக அந்த ஸ்கின் கவர் அந்த இது சுற்றிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக டேப் அடித்து இப்படி இங்கே பின்னாடி இங்கே வச்சுட்டேன். ஓகேவா, இப்போ வீட்டில் வந்து பிளாக் கலர் டேக் இல்லை, அந்த இது இருந்ததுன்னா அதை போட்டு கட்டிடலாம். ஆனால் இப்போதைக்கு நான் ஃபுல்லாகவே டேப்பே அடிச்சிட்டேன். ஸோ 2 கேபிளும் ஒரே மாதிரி வர்ற மாதிரியே டேப் அடித்து வச்சிட்டேன். அதே மாதிரி நீங்கள் இந்த சைடு கீழே பார்த்தீங்கன்னா, இல்லை சாப்பிட்டாச்சா, முடிஞ்சா? ஓ டீக்கே ஓகே. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கேபிள் இதை வருது பாருங்கள். இது வந்து இப்போ கனெக்டில் இருக்கிறது, இது எக்ஸ்ட்ரா கேபிள். ஸோ
ஸோ அதுவும் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு அதுலேயும் கீழே அந்த மெட்டல் தானே இருக்கும், அதுலேயும் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்கின் கவர் சுற்றிட்டு மேலே டேப் அடிச்சுட்டு இந்த இடத்துல போட்டு இது பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து பிளாக் கலர் டேக் வாங்கிட்டு இந்த இடத்துல ஒன்று இங்கே ஒன்று, ஸோ சேஃப்டிக்காக ஒரு 4-5 இடத்துல கட்டிடணும். ஏன்னா இந்த டேப்லாம் வந்துட்டு எவ்வளோ நாள் தாங்கும், வெயில் ஈட்டுனால அந்த கம்முலாம் அப்படியே லூஸ் ஆகும் ஹீட் ஆகிறதுல, அப்போ வந்து அப்படியே கலண்டு வந்துடும். அதனால் நம்ம டேக் போடுறது வந்து நல்லது. பார்த்திங்கன்னா இப்போ பக்காவாக இருக்குங்க வண்டி. இன்னும் என்ன ஹைவேஸில் ஓட்டி பார்க்கணும், அவ்வளோதான். லெஃப்ட் ரைட்டு திருப்புறதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன ஒன்று, இந்த கேபிள் வந்து கொஞ்சம் ஓவர் லென்த்தாக இருக்குது. இப்போ இந்த ரைட் திரும்ப சொல்ல இந்த இடத்துல இடிக்குது பாருங்களேன், சரிதா? ஸோ நம்ம வந்து சார்ஜர் இதில் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு யூட்டன் அடிக்கிறோம், ரைட்டு திரும்பணுன்னா சார்ஜர் படீர்னு உடஞ்சிரும். அதுதான் வந்து இந்த கேபிள் என்ன பண்ணணும், இப்படி வச்சு கட்டணும். இப்படி வச்சு கட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல இடிக்காது. ஏன்னா இது வந்து டேக் வாங்கினப்புறம் தான் இங்கே கட்டணும். இதை இந்த இடத்துல இப்படி கட்ட போகிறேன். இப்படி கட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் திரும்பினா இடிக்காது, சரிதா? பார்த்தீங்களா, இடிக்கல பார்த்தீங்களா? ஸோ அதனால் இதை ஒன்று மட்டும் கட்டணும், மற்றபடி எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த கேபிள் வந்து எக்ஸ்ட்ராவாக லென்த் இருக்குங்க, இது இவ்வளோ பெரிய லென்த்து கொடுத்துருக்கூடாது. இல்லைனா இந்த கேபிள் ரன்னிங்கை வந்து எப்படி எடுக்கணுன்னா, அது ஆனால் சாவி போடுறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த கேபிள் வந்து இதுக்குள்ளேருந்து எடுத்துருக்கேன்ல, ஸ்டாக் இருந்த கேபிள் வழியாக எடுத்தனால இது வந்து இவ்வளோ இதாக இருக்குது. இல்லைனா இந்த ஹோல்ஸ் வழியாக எடுத்து நம்ம இங்கே எடுத்துன்னு போயிடலாம். ஸோ இங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக எடுத்து போகணும். அது வழியாக எடுத்து போனால் என்ன ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, சாவி போடுறதுக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதுவாக தான் பரவாயில்ல, நம்ம இப்படி வச்சு கட்டிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் ஸ்ட்ராங்கான டேக் போட்டு கட்டணும், இல்லைனா வந்து அது கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துரும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸ்கிலெச் கேபிள், ஹேண்டில்பார் ரேசர் எல்லாம் போட்டாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து சைட் ரேக்கும் டாப் ரேக் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணோம். அது பாக்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்குது. அது ஒரு நாளைக்கு இல்லை நாளைக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு அதையும் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல்லைக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீ இன் another video soon. Bye bye, take care my dear lovely friends. Bye.